இன்றைய டிஜிட்டல் உலக சோசியல் மீடியாவில் ஒருவரின் உடல் தோற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் வணிகமாகவும் மாறியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தங்களின் லுக்கை மேம்படுத்திக் கொள்ள இன்ஃப்ளூயன்சர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவ்வாறு தனது அழகை மெருகேற்றிக் கொள்ள முயன்ற பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இளம் இன்ஃப்ளூயன்சர் ஒருவரின் மரணம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசில் நாட்டின் சாவோ பாவுலோ மாநிலத்தின் மவ்வா பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயது இளம்பெண் பியாங்கா டயஸ். சிறு வயதில் சாதாரண மாடலாக தனது பயணத்தை தொடங்கிய பியாங்கா ஃபேஷனாக ஆடைகளை அணிந்து கொண்டு தனது டே டு டே லைஃபை இன்ஸ்டாவில் பகிர்ந்து வந்திருக்கிறார். இது விரைவிலேயே அவரை இன்ஸ்டாவில் பிரபலமாக்கியது. 60,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இவரை பின்தொடர்ந்து வந்தனர். வெளிநாடுகளுக்கு டிராவல் செய்வது, அது தொடர்பான கண்டென்ட்களை இன்ஸ்டாவில் பகிர்வது என பியாங்கா மெல்ல மெல்ல சோசியல் மீடியாவில் செலிபிரிட்டியாக மாறினார். அதன் தொடர்ச்சியாக பல முன்னணி நிறுவனங்கள் தங்களது விளம்பர தூதராகவும் பியாங்காவை நியமித்தன. இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து தனக்கென ஒரு இடத்தை தக்க வைக்க பெர்ஃபெக்ட் லுக் அவசியம் என பியாங்கா நினைத்திருக்கிறார். இதற்காக தனது உடல் தோற்றத்தை அழகானதாக மாற்ற காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்ய அவர் முடிவு செய்தார். அதன்படி கடந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. சிகிச்சை முடிந்து சாவோ பாவுலோவில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிய பியாங்கா 18 நாட்கள் அங்கேயே ஓய்வெடுத்து வந்தார். அவரது உடல்நிலை சீராக இருந்து வந்தது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி பியாங்காவின் உடல்நிலை திடீர் என மோசமடைந்தது. அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுடன் மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறை தீவிரமான வலிப்பு ஏற்பட்டுள்ளது. பதறிப்போன குடும்பத்தினர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பியாங்காவின் உயிர் பிரிந்து விட்டது. பியாங்காவின் இந்த திடீர் மரணத்திற்கு நுரையீரல் இரத்த உறைவு பாதிப்பே முக்கிய காரணமாக இருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர். பொதுவாக பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு இரத்த நாளங்களில் உறைந்த இரத்த கட்டிகள் நுரையீரலுக்கு சென்று அங்கே இரத்த ஓட்டத்தை தடுத்துவிடும். பியாங்காவுக்கு ஏற்பட்ட மூச்சு திணறலும் வலிப்பும் இந்த தீவிரமான மருத்துவ பாதிப்பையே காட்டுகின்றன. எனினும் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பின்னரே முழுமையான உண்மை தெரிய வரும். பியாங்காவின் மரணம் தொடர்பாக சாவோ பாவுலோ காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அறுவை சிகிச்சை நடந்த மருத்துவமனையில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா, சிகிச்சைக்கு பிந்தைய கவனிப்பில் ஏதேனும் அலட்சியம் இருந்ததா போன்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் தனது மாடலிங் வாழ்க்கையை மட்டுமே பகிர்ந்து வந்த பியாங்கா நிஜ வாழ்க்கையில் 2 குழந்தைகளின் தாய் என்ற திடுக்கிடும் தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அழகை கூட்ட செய்யப்படும் காஸ்மெட்டிக் சர்ஜரி சில நேரங்களில் உயிரை பறிக்கும் ஆபத்தாகவும் மாறக்கூடும் என்பதற்கு பியாங்காவின் மரணம் ஒரு கசப்பான உதாரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.